இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைக்கும் போதனைகளை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கவனித்து வருகிறோம். நம்முடைய தியானத்திலே 5ஆம் அதிகாரத்திலே முதல் 16 வசனங்களிலிருந்து கடந்த தியானங்களிலே நாம் தொடர் தியானங்களை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்தை 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகள். நியாய பிரமாணத்தை ஆகலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும். அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்களை அமைப்பதிலே கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இதன் அழுத்தத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பது மிக வேதனையானது. அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களுக்கு பின்னால் வேத வாக்கியங்கள் இருப்பதில்லை. யாரோ ஒரு தேவ ஊழியரோ அந்த தேவ ஊழியர் கூறும் உபதேசமோ அல்லது அந்த தேவ ஊழியருடைய அனுபவங்களோ வழிகாட்டுதல்களோ தான் அங்கே இருக்கிறது என்பது மிக வேதனையான காரியம். இறை மக்களே, இந்த தியானத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையின் மகத்துவத்தை அறிவிலே உணர்ந்திருப்பதல்ல, உணர்ச்சியினால் உணர்ந்து பிரமிப்படைவதல்ல, வாழ்க்கையிலே அதன் மகத்துவத்தை உணர்வதும் செயல்படுத்துவதும் மிக முக்கியமானதாகும். ஒரு ஆரோக்கியமான ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு, உறுதியான அடித்தளத்திற்கு ஒரு கிறிஸ்தவன் வேத வாக்கியத்தோடு கொண்டிருக்க வேண்டிய 3 தொடர்புகளை ஆண்டவர் இந்த பகுதிகளிலே பேசுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். முதல் காரியம் என்ன? வேத வாக்கியங்களின் நிலைத்தன்மை. இதை நீங்கள் பார்க்கலாம். 17வது வசனத்திலே நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய போதனைகளையும் தவறாக புரிந்து கொண்ட அந்த நாட்களின் சமய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை வேத வாக்கியங்களுக்கு எதிரானவராகவே சித்தரித்தார்கள், எதிரானவராகவே பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த இடத்திலே அவர் தெளிவுபடுத்தினார். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இதில் இன்னொரு உண்மை உங்களுக்கு இருக்கிறது தெரியுமா? இயேசு மாத்திரமே நியாயப்பிரமாணத்தின் அத்தனை கற்பனைகளையும் 100க்கு 100 சரியாக நிறைவேற்றின மனிதர் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். எந்த மனிதனும் கடவுளால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை 100% அவன் கை கொள்ளவில்லை. அவன் ஏதோ ஒன்றை அவன் கை கொள்ளாமல் போக முடியாமல் போனபடியினாலே குறைவுள்ள மனிதனாகவே சந்ததியாராகவே மக்கள் இருந்தார்கள். ஆனால் அதை 100க்கு 100 கை கொண்டு அதை நிறைவேற்றினவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே.
அடுத்து தீர்க்க தரிசனங்கள். இஸ்ரவேல் மக்களுடைய இலக்கியத்தில் தீர்க்க தரிசனங்கள் என்பது யூத மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு இலக்கியமாக இருந்தது. அவர்கள் வேதாகமத்தை பிரிக்கும் போதே முதல் பகுதியை, பழைய ஏற்பாட்டை, ஆகமங்கள் என்று நாம் வைத்திருக்கிற பகுதியை அவர்கள் டோரா, கற்பனைகள் என்றும், இரண்டாவது பகுதியாக அவர்களுடைய வேதாகமத்தில் தீர்க்க தரிசனங்களின் புத்தகம் என்றுதான் ஒரு பட்டியல் இடம் பெற்றதை நீங்கள் கவனிக்கலாம். நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிற பட்டியல் அங்கே இருக்காது. ஆனால் அவர்கள் இரண்டாவது வைத்திருந்த அந்த புத்தக பகுப்புக்கு பெயர் தீர்க்க தரிசனங்கள் என்பதுதான். ஆண்டவர் சொன்னார், தீர்க்க தரிசனங்களை அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்படியானால் எல்லா தீர்க்க தரிசனத்தின் மையமும் எல்லா தீர்க்க தரிசனத்தின் முடிவாகவும் ஆண்டவர் இயேசுவே இருந்ததினாலே அவைகள் எல்லாமே அவரால் மட்டுமே நிறைவேறும் என்பதையும் ஆண்டவர் இங்கே கூறினார். இதை இரண்டையும் ஆண்டவர் கூறிவிட்டு சொன்னார், அது நிலைத்தன்மை உள்ளது, அழிக்க முடியாதது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார். அதை சொல்லும்போது தான் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலே இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேய வார்த்தையில் ஒரு புள்ளி மாறினாலும் அந்த எழுத்தின் மாறி போகும், அதனுடைய அர்த்தமும் மாறி போகும். எனவே ஆண்டவர் சொன்னார், அதனுடைய ஒரு புள்ளியும் மாறாது, அதனுடைய ஒரு சிற்று எழுத்தும் துணை எழுத்தும் கூட அதில் மாறாது, அது அப்படியே நிறைவேறும். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் அழியா தன்மை கொண்டுள்ளது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக போதித்தார். எனவே வேத வாக்கியத்தோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு என்பது மிக முக்கியமானது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும், ஆண்டவரே, உம்முடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் நிலைத்தன்மை உடையது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்றல்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போகும் முன் என்கிற அர்த்தமும் அந்த இடத்துல இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. நண்பர்களே, உங்களுடைய தொடர்பு வேத வாக்கியத்தோடு எப்படி இருக்கிறது? எந்த வகையான தொடர்பை கடவுளுடைய வார்த்தையோடு வைத்திருக்கிறீர்கள்? அதனுடைய நிலைத்தன்மையை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? அதனுடைய நிலைத்தன்மையை நீங்கள் புரிந்திருந்தால்தான் அதோடு உள்ள உங்களுடைய உறவுகளும் வலுவடையும், பலனடையும். அநேக கிறிஸ்தவர்கள் வேத புத்தகத்தை வெறும் ஒரு மந்திர புத்தகமாகவே வைத்திருக்கிறார்களே தவிர, சமயம் சார்ந்த புத்தகமாக வைத்திருக்கிறார்களே தவிர, அவர்கள் வேத வாக்கியத்தை கடவுளுடைய வார்த்தையாக அவர்கள் அதை பார்க்கவில்லை. அழியாத தன்மையுடையதாக அதை அவர்கள் பார்க்கவில்லை. ஆண்டவரிடத்தில் இந்த காலை நேரத்தில் மன்றாடுவோம். கடவுள் நமக்கு கடவுளுடைய வார்த்தையை குறித்த மகத்துவத்தையும் அதன் உண்மை நிலையையும் உணரும் கிருபையையும் இருதயத்தையும் நமக்கு தந்தருள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையினால் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமென்.